தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். லிட்ரோ எரிவாயு குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல். புதிய அரசியலமைப்பு குறித்து நீதி அமைச்சர் வெளியிட்ட தகவல். 42 பேர் தொடர்பில் உடன் விசாரணை அரசாங்கம் வெளியிட்ட தகவல். மோடியின் வருகையை முன்னிட்டு கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டம். திருகோணமலையில் பெண் உட்பட 6 பேர் கைது. யாழில் விரைவில் கடவுச்சீட்டு அலுவலகம் அமைச்சரவை அனுமதி. இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து மீது தாக்குதல் அடாவடித்தனம் செய்த ராணுவ சிப்பாய். சர்ச்சையை ஏற்படுத்திய தேரர் நீக்கம். ஊழல்வாதிகள் பலரின் முகவரியாக மாறப்போகும் வெலிக்கடை சிறைச்சாலை பிமல் ரட்நாயக்க எச்சரிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் லிட்ரோ எரிவாயு சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. லிட்ரோ விற்பனையாளர்கள் பல வாரங்களாக பல பகுதிகளில் புதிய எரிவாயு சிலிண்டர்களை வழங்குவதை நிறுத்தி வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் லோப் நிறுவனம் நேற்று முன்தினம் முதல் எரிவாயு விலையை உயர்த்தியுள்ளது. லோப் எரிவாயு விலை உயர்வு காரணமாக தற்போது லிட்ரோ எரிவாயுவை வாங்க நுகர்வோர் அதிக ஆர்வம் காட்டியதால் மேற்கண்ட தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இவ்வாறானதொரு பின்னணியில் இம்முறை லிட்ரோ எரிவாயு விலை உயர்த்தப்படாவிட்டாலும் லோப் தனது 12.5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலையை ரூபாய் 420 உயர்த்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புதிய அரசமைப்பு இயற்றப்படுவதற்குரிய கால எல்லையை சரியாக குறிப்பிட முடியாது. ஆனால் 5 ஆண்டு காலப்பகுதிக்குள் இதற்குரிய பணி நிச்சயம் நிறைவேறும் என்று நீதி அமைச்சர் கர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது புதிய அரசமைப்பு தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், எல்லா விடயங்களையும் 6 மாத காலத்துக்குள் செய்ய முடியாது. அதனால்தான் 5 ஆண்டுகள் ஆணை வழங்கப்படுகின்றது. புதிய அரசமைப்பை இயற்றுவதற்குரிய பணியை ஆரம்பத்தில் இருந்தே ஆரம்பிக்க வேண்டியதில்லை. நல்லாட்சி காலத்தில் தயாரிக்கப்பட்ட வரைவு நகல் உள்ளது. மேலும் பல அறிக்கைகளும் உள்ளன. கால எல்லை பற்றி கேட்டால் என்னால் பதில் வழங்க முடியாது. ஆனால் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கம் உள்ளிட்ட புதிய அரசமைப்பு 5 ஆண்டு கால பகுதிக்குள் கொண்டுவரப்படும். நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நிச்சயம் நீக்கப்படும். குறித்த முறைமையை தக்க வைப்பது தொடர்பில் எந்தவித பேச்சும் எமது தரப்பில் நடக்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு அமைச்சினால் வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி இன்னும் 42 நபர்கள் தங்கள் உயிர் பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட துப்பாக்கிகளை ஒப்படைக்கவில்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்வியின் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். துப்பாக்கிகளை ஒப்படைக்காத நபர்கள் தற்போது உயிருடன் இருக்கிறார்களா அல்லது அவர்கள் நாட்டில் வசிக்கிறார்களா என்பது குறித்து விசாரித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் ஆயுதங்களை ஒப்படைக்காதவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் நலிந்த ஜேதிச மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாகவே தனிப்பட்ட பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட துப்பாக்கிகளை காவல்துறையினரிடம் ஒப்படைக்குமாறு பாதுகாப்பு விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்திய பிரதமர் மோடியின் வருகையை முன்னிட்டு 4ஆம் தேதி மாலை 6 மணி முதல் 10 மணி வரை சில வீதிகள் அவ்வப்போது மூடப்படும் என காவல்துறை தெரிவித்துள்ளது. அதன்படி கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலை மற்றும் பேஸ்லைன் வீதி அவ்வப்போது மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காலி முகத்திடல், சுதந்திர சதுக்கம் மற்றும் பத்திரமுல்லை அபேகமம் அதை சுற்றியுள்ள எதிர்வரும் வீதிகள் எதிர்வரும் 5ஆம் தேதி அவ்வப்போது மூடப்படும் என காவல்துறை மேலும் தெரிவித்துள்ளது.
அத்துடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை வருகையை முன்னிட்டு கொழும்பு மற்றும் பல பகுதிகளில் சிறப்பு போக்குவரத்து திட்டம் மற்றும் சிறப்பு பாதுகாப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறை தெரிவித்துள்ளது. செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் புத்திக மணதுங்க இதனை தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை பயணம் ஏப்ரல் 4 தொடங்க உள்ள நிலையில் மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலை மற்றும் ஃபேஸ்லைன் வீதி ஆகியவை அவ்வப்போது மூடப்படும். இந்த காலகட்டத்தில் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு வரும் மக்கள் வீதிகள் மூடப்படுவதை கருத்தில் கொண்டு தங்கள் பயண ஏற்பாடுகளை திட்டமிடவும் அறிவுறுத்தப்படுவதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை நிலாவளி போலீஸ் பிரிவில் சீருடை அணிந்த போலீஸ் உத்தியோகத்தர்களின் கடமைக்கு இடையூறு விளைவித்த சம்பவம் தொடர்பில் பெண் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த மோதல் சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றது. சம்பவம் தொடர்பில் நிலாவளி போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழு விசாரணைகளை ஆரம்பித்ததுடன் சந்தேக நபர் ஒருவர் நேற்றைய தினமே கைது செய்யப்பட்டிருந்தார். அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்திய போது அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு மன்று உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் 6 பேர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் 35, 20, 21, 22, 28 மற்றும் 45 வயதுடையவர்கள் ஆவர். சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் 2 சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை நிலாவளி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் பிராந்திய அலுவலகத்தை யாழ் மாவட்டத்தில் நிறுவுவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. நேற்றைய தினம் நடைபெற்ற அமைச்சரவை பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை இவ்வாறு அங்கீகாரம் வழங்கியுள்ளது. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் வாழ்கின்ற மக்கள் குடிவரவு மற்றும் குடியகல்வு விடயம் சார் சேவைகளை பெற்றுக்கொள்ள வவுனியா பிராந்திய அலுவலகத்துக்கு பயணம் செய்ய அதிக நேரத்தை செலவிட வேண்டியுள்ளது. வடமாகாண மக்கள் அதிக அளவில் கடவுச்சீட்டு விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளமையால் அவர்களுக்கான துரித சேவைகளை வழங்குவதற்காக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் பிராந்திய அலுவலகத்தை யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஆரம்பிப்பது பொருத்தமானது என 2025 முதலாம் மாதம் 31 அன்று ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ளது. அதற்கமைய குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் முன்மொழியப்பட்டுள்ள யாழ் பிராந்திய அலுவலகத்தை யாழ்ப்பாண மாவட்ட செயலக வளாகத்தில் இந்த மாதத்திலே நிறுவுவதற்கு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பதுளை பண்டாரவளை பிரதேசத்தில் பஸ் ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் ராணுவ சிப்பாய் ஒருவர் பண்டாரவளை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பனாங்குடை ராணுவ முகாமில் கடமையாற்றிய 35 வயதுடைய ராணுவ சிப்பாய் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கை போக்குவரத்து சபையின் பண்டாரவளை டிப்போவுக்கு சொந்தமான பஸ் ஒன்று கொழும்பில் இருந்து பதுளை நோக்கி பயணித்துவிட்டு மீண்டும் பண்டாரவளை டிப்போவை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்துள்ளது. இதன்போது இனம் தெரியாத நபர்கள் சிலருடன் மோட்டார் சைக்கிளில் வந்த ராணுவ சிப்பாய் ஒருவர் குறித்த பஸ்ஸை வழிமறித்து பஸ் சாரதியிடம் தன்னை கொழும்புக்கு அழைத்து செல்லுமாறு கூறியுள்ளார். பின்னர் பஸ் சாரதியும் நடத்துனரும் ஏற்கனவே கொழும்பில் இருந்து பதுளை நோக்கி பயணித்து விட்டதாகவும் தற்போது கடமைகளை முடித்துவிட்டு பண்டாரவளை டிப்போவை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதாகவும் ராணுவ சிப்பாயிடம் கூறியுள்ளனர். இதன்போது சந்தேக நபரான ராணுவ சிப்பாய் பஸ் சாரதியுடனும் நடத்துனருடனும் தகராறில் ஈடுபட்டுள்ளார். தகராறின் போது சந்தேக நபரான ராணுவ சிப்பாய் குறித்த பஸ்ஸை தாக்கி சேதப்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அதன்படி மேற்கொண்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபரான ராணுவ சிப்பாய் கைது செய்யப்பட்டுள்ளார். ராஜாங்கனிய சாத்தாரதன தேரரை சங்க சபையிலிருந்து நீக்குவதற்கு இலங்கை ராமஞ்ச மகா நிகாயாவின் செயற்குழு தீர்மானித்துள்ளது. ராஜாங்கனிய சாத்தாரதன தேரர் யூடியூப் சேனலை நடத்தி சமூக ஊடகங்களில் வெளியிடும் கருத்துக்கள் தொடர்பில் அண்மையில் பெரும் சர்ச்சை உருவாகியது. இந்த விவகாரம் குறித்து இலங்கை ராமஞ்ச மகா நிகாய் விசாரணை நடத்தியதாகவும் அதன்படி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ராமஞ்ச மகா நிகாயவின் தேரர் ஒருவர் ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களை சட்டத்தின் முன் நிறுத்துகின்றமை சட்டத்தின் பழிவாங்கலா என்று அமைச்சர் பிமல் ரட்நாயக்க கேள்வி எழுப்பியுள்ளார். கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி கூறியது போல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டங்கள் விரைவில் வெலிக்கடை சிறையில் நடத்தப்படலாம். ஏனெனில் அவர்களை பல சிறை தண்டனையை எதிர்கொள்ள நேரிடும். பலரின் முகவரி மாற்றப்பட்டு வெலிக்கடை அவர்களின் முகவரியாக மாற்றப்படும்.
முன்னாள் அரசியல் பிரமுகர்களுக்கு எதிரான தற்போதைய சட்ட நடவடிக்கைகளில் மக்கள் சக்தியின் தாக்கம் தெளிவாக தெரிகின்றது. மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்துள்ளமையினாலே ஊழல் அதிகாரிகள், மோசடி செய்பவர்கள் மற்றும் திருடர்களை எங்களால் பிடிக்க முடிகின்றது என குறிப்பிட்டார். இத்துடன் தமிழ் ஒலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் ஒலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.